மத்திய அரசாங்கத்திடம் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையை உச்சநீதிமன்றம் தங்கள் கையில் எடுத்து அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். ஊழல்வாதிகளை எளிதாக தப்பி விடுகிறார்கள். மேலிடத்து உத்தரவு என்று ஊழல்வாதிகள் எளிதாக தப்பி விடுகிறார்கள். உச்சநீதிமன்றம்தான் அமலாக்கத்துறையை வழிநடத்த வேண்டும். காவல்துறைன்னு சொன்னாங்க, அது காணாமல் போயிடுச்சு. சிபிசிஐடின்னு சொன்னாங்க, அதுவும் தகுதியற்று போய்விட்டது. இப்போ அமலாக்கத்துறையும் அந்த லெவலில் தான் இருக்குது. எடுப்பார் கைப்புள்ள மாதிரி இருக்காங்க. மேலெடுத்து உத்தரவு வந்தோடனே சோதனையை நிறுத்திடுறாங்க. இப்போ பாருங்கள், சோதனையே கிடையாது. இப்போ அப்படியே அமைதியாயிருச்சு. இந்த வழக்கெல்லாம் எப்போ கிடக்குங்கிறீங்க? இன்னும் 10 வருஷத்துக்கு கிடக்கும். மெட்ரோ ரயில் பணிகள் மாதிரி மதுரையிலலாம் 10 வருஷம் ஆகும் மெட்ரோ ரயில் பணி முடிகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை ஒரு 2-3 ஆட்சி முடிஞ்சுவோம். பல பெருசுலாம் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வரேன். நன்றி, வணக்கம். ராமச்சந்திரன்.